இல்ல அந்த பாமகவுல தந்தை மகனுக்கும் ஏற்பட்ட பனிப்போர் என்பது கௌரவ தலைவர் ஜி.கே. மணியால் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது உண்மையா? எந்த அளவுக்கு? இல்ல இந்த பிரச்சனைய நீங்க விட்டுட்டு நகரவே மாட்டீங்க போலுது. அதையே புடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அத வச்சுக்கிட்டு. இல்ல சார், அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாமகவுல ஒரு பிளவு, அதிமுகவுல பிளவு, மதிமுகவுல பிளவு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக என்று சொல்லப்படுகிறது. சோ திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை நீங்களே குடுக்குற வகையில தானே பிளவு இருக்கின்றது. இல்ல அதிமுக உட்கட்சியில எல்லா உட்கட்சியிலயுமே குழப்பங்கள் இருக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட அந்த குழப்பங்கள் இருக்கிறது. உங்களுக்கு சிலதுல வெளியே தெரியுது, அதுல வெளியே தெரியல. அதாவது திமுகவிலே உட்கட்சி குழப்பம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. துரைமுருகனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா நான் கேட்கிறேன் அந்த இடத்துல. சீனியர் லீடர்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா அது புரியாது வாரிசு அரசியல் சார். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அது அது அப்போ அதை மட்டும் அந்த அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு இந்த கேள்விக்கு நீங்க வரணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கட்சியிலே இதை விட பூதாகாரமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அந்த கட்சியில் திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிற காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா நான் கேட்கிறேன். காங்கிரஸ்ல இல்லாத உட்கட்சி பூசலா காங்கிரஸ்லயும் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளிலும் உட்பூசல்கள் இருந்து இல்ல பாமகவுடைய உட்கட்சி பூசல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசு பொருளாக இருக்கின்றது சார். உட்கட்சி பூசல் என்பது ஒரு கட்டத்தை தாண்டி வந்து விட்டது பாமகவால. மத்த கட்சியில உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. இதுதான் வித்தியாசம். இல்ல நீங்க சொல்றத பார்த்தா எதையோ பூசி மூடி மறைக்க முயற்சி பண்றீங்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கிறது. அதனாலே அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தந்தை வந்து மகன் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். இவர்தானே அவரை தூக்கி நிறுத்தியவர், இவர்தானே அவரை பெருமையை உச்சி முகர்ந்தவர், இவர்தானே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வைத்து அழகு பார்த்தவர். திடீரென எதற்காக இப்படி மாறுபட்டு பேசுகிறார் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள், ஊடகங்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இதே மருத்துவர் ஐயா இவரை வாயார வாழ்த்துகிற காலம் வெகு தொலைவில் இல்லை.